தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. நாம் இந்த நாளில் கூட தேவனுடைய மன்னாவை, தேவனுடைய வார்த்தையை நாம் ஜெபம் பண்ணி கேட்போமா? பரிசுத்த தேவனே, ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகளை இரவெல்லாம் பாதுகாத்து, கடந்த நாட்கள் கண்மணி போல பாதுகாத்து, இந்த புதிய நாளிலும் கூட புதிய காரியங்களை செய்வீராக. எதிர்பார்க்கிறோம், அற்புதங்களை செய்ய இயேசுவின் நாமத்தின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமை. எடுத்து வாசிப்போம். ஆபகுக்கு 2ஆம் அதிகாரம், அதுல 14ஆம் வசனத்தை கூட வாசிப்போம். சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல் பூமி கர்த்தருடைய மகிமையை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பாருங்க, ஜலத்தினாலே நிறைந்திருக்கும் பொழுது அப்படின்னா தேவனுடைய இருதயத்தின் இயக்கமெல்லாம் ஆண்டுடைய அன்பை, ஆண்டுடைய வாக்கு தத்தங்களை, தேவனுடைய மகத்துவங்களை, தேவன் வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதமான வாக்கு தத்தங்களை நாம் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்க வாழ்க்கையில எத்தனையோ காரியங்களை உங்க வாழ்க்கையில செய்திருப்பார். அதற்காக நன்றி சொல்லுங்க. இன்னைக்கு நம்ம உயிரோடு இருக்கிறதே ஆண்டுடைய மாபெரும் கிருபை. நம்ம குடும்பத்தோடு நம்மளை பாதுகாத்த ஆண்டவர். அவர் என்ன நினைக்கிறார்னா, என்னை அறிகிற அறிவினால நீ எல்லாரும் என்ன பண்ணணும், நீங்க நிறைந்திருக்கணும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். அவருடைய ஆவியினாலும் வல்லமையினாலும். ஏன்னா அந்த கடைசி காலங்களில எங்க பார்த்தாலும் என்ன பண்ணுங்க, பயங்கரமான கலவரங்கள், சோதரம், தேசத்துல பாத்தீங்கன்னா, குடும்பத்துல பல இடங்களிலே நம்ம பார்க்க முடிகிறது. ஆனால் நம்மளுக்கு தேவன் சமானத்தை கொடுக்கும்படி, ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும்படி, நம்முடைய வாழ்க்கையில பாவங்களை மன்னிக்கும்படி நமக்காக இந்த பூமியில வந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த காலை வேளையிலே நம்ம சொல்லுகிறார், என்னை அறிகிற அறிவினால் என்ன பண்ண நீங்க நிறைந்திருக்கணும். நான் உங்களை நிரப்புவேன் என்று சொல்லுகிற ஆண்டவர். அப்ப யாரை நிரப்புவாருங்க? தாகமா யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களை நம்மளை சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினால் நிரப்பி அவரை அறிகிற அறிவிலே வளரும் பொழுது, அப்ப இயேசுவை ஆண்டோடைய வார்த்தை நம்ம இன்னும் அதிகமா அறியும். என்ன நம்ம வாழ்க்கையில நம்மளுக்கு என்ன பண்ணும், பாதுகாப்பு உண்டாகும். நம்ம நலி நடக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணும், தடுமாறாதபடிக்கு, நம் கால் சிக்கிக்கொள்ளாதபடி நம்மளை அவர் பாதுகாக்கிற தேவனாயிருக்கு. அது மாத்திரமல்ல, இந்த பூமியில நம்மளுக்கு என்ன பண்ற, நல்ல புதிய வாழ்வையும் தேவன் தந்து மறுமையில நித்திய வாழ்வையும் தேவன் என்ன பண்றாரு, நம்மளுக்கு தருகிறவராக இருக்கார். அருமையான தேவ பிள்ளை இந்த அழகா சொல்லுகிற பாருங்க, அவரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். அப்படிப்பட்ட ஒரு ஏக்கம்லாம் அப்படின்னா, ஒருவேளை இயேசு கிறிஸ்துவை நம்ம சொந்த ரட்சரா ஏற்றுக்கொண்டிருப்போம், ஒரு இயேசுவை அறியாதிருந்திருப்போம், இயேசுவை தெரியாதிருப்போம். ஆனால் இந்த புதிய நாளிலும் கூட தேவன் சொல்லுகிறார், கர்த்தர் நல்லவர் என்பதை நீங்க என்ன பண்ணணும், ருசித்து பாருங்கள். அருமையான தேவ பிள்ளைகளை, இந்த வார்த்தையை ருசிக்கும் பொழுது, இந்த இயேசுவை ருசிக்கும் பொழுது உங்களை கர்த்தர் மகிழ்ச்சியினால நிரப்புகிற ஆண்டவர். நீங்க எந்தெந்த காரியத்துல ஏங்கி கொண்டிருக்கிறீங்களோ, எந்தெந்த காரியத்துல கவலையோடு இருக்கிறீங்களோ, வேதனையோடு இருக்கிறீங்களோ, கர்த்தர் நிச்சயமாக ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். நிச்சயமாக வாழ்க்கையில தேவனுடைய அநாதி தேவன், அடைக்கலமானவர், நித்திய புயங்கள், நம்மளுக்கு ஆதாரமா இருக்கிற ஆண்டவர் நிச்சயமாக உங்க வாழ்க்கையில தேவன் பலத்த கிரியைகளை செய்வான். எல்லாரும் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், எல்லாரும் இந்த மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றுதான் தேவன் விரும்புகிறார். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்த நோக்கம் ஏதோ ஒரு தனிப்பட்ட ஒரு நபருக்காக அல்ல, முழு உலகத்துக்காகவும் இயேசு ராஜாதி ராஜாவாக இந்த பூமியில வந்து அவதாரம் எடுத்து அவர் பிறந்தார். இன்றைக்கு உயிரோடு கூட இருக்கிறார். அவரை அறிந்து கொள்ளும் பொழுது, அவரை தெரிந்து கொள்ளும் பொழுது நம்முடைய வாழ்க்கை பரிசுத்தமாக்கப்படுகிறது. நம்ம பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை நம்ம என்ன பண்றோம், நம்ம வாழ்ந்து நம்ம என்ன பண்ணோம், அநேகருக்கு ஆசீர்வாதமான பாத்திரமாக தேவன் உங்களை மாற்ற போகிறார். ஒருவேளை நீங்க சொல்ல யாரும் உங்களை எல்லாமே இழிவா பேசியிருக்கலாம், உங்களை மன கஷ்டமா பேசியிருக்கலாம். நீங்களே என்ன செய்ய போறீங்க, உங்களை யாருக்கு இல்லை, உங்களை எடுத்து தேவன் என்ன பண்ணுவார், உங்கள் குடும்பத்திலே, உங்க வேலைகளிலே கர்த்தர் உங்களை எடுத்து நிச்சயமா உங்களை பயன்படுத்துவார். அவருடைய அறிகிற அறிவினால நிரப்பி இழிவானவர்கள் அற்பமாய் எண்ணப்பட்டவர்கள் தேவன் என்ன பண்ண தெரிந்து கொண்டு உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்ய போகிறார். அப்ப என்ன பண்ண, காலை நேரத்தில் இந்த புதிய நாளை கூட அவரை அறிகிற அறிவினாலே தேவனுடைய ஞானம் உங்களுக்கு என்ன பண்ணுது, நம்ம கேட்கும் பொழுது, ஆண்டவரே எனக்கு ஞானத்தை கொடுங்கப்பா, எனக்கு கிருபையை கொடுங்கப்பா, அந்த குடும்பத்தை நடத்துறதுக்கு, இந்த வேலையை செய்வதற்கு, இந்த வண்டி ஓட்டுறதுக்கு, இந்த பிசினஸ் செய்வதற்கு எனக்கு என்ன பண்ண கிருபையை கொடுங்கன்னு சொல்லி கேட்கும் பொழுது தேவன் இந்த அறிவை உங்களுக்கு அளவில்லாமல் கொடுக்க தேவனா இருக்கிறார். நீங்கள் இயேசுவை இன்னும் அறிந்து கொள்ளும் பொழுது அநேக ஆசீர்வாதங்களை நீங்கள் நிச்சயமாய் பெற்றுக்கொள்வதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. நாம் கண்களை மூடி கேட்போமா?
பரிசுத்தம் கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, ஆண்டவரே சமுத்திரத்துல ஆண்டவரே அற்புதங்களை செய்கிற தேவன், ஆண்டவரே பூமி ஆண்டவரே கர்த்தருடைய அறிகிற அறிவினாலே நிறைந்திருக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்பா உம்முடைய பிள்ளைகள் இன்னும் நாங்கள் உண்மை அறிந்து கொள்ள தேவன் கிருபை செய்வீராக. உம்முடைய மகத்துவத்தை உம்முடைய அன்பை ருசிக்க தேவன் பிள்ளைகளுக்கு இரக்கம் பாராட்ட முடியாது ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.